ஒரு சமயம் அர்ஜுனனின் மனதில் ஆணவம் குடியிருந்தது. தன்னை விட கிருஷ்ணனிடம் பக்தியும் அன்பும் கொண்டவர்கள் யாரும் கிடையாது என்று இருமாப்போடு இருந்தான். எல்லாம் அறிந்த பகவானாகிய கிருஷ்ணர் அர்ஜுனனை கர்வத்தை போக்க பாடம் புகட்ட எண்ணினார். ஒரு நாள் கிருஷ்ணர் தன் நண்பனான அர்ஜுனனை அழைத்து உலாவ கிளம்பினார். கிருஷ்ணர் சிறிது தூரம் சென்றதும் உலர்ந்த புல்லை தின்று கொண்டிருந்த ஒரு பிராமணன் ஒருவனை இருவரும் கண்டனர். அந்த பிராமணனின் இடுப்பில் கூர்மையான கத்தி ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. உயர்ந்த எண்ணமும் பரிவும் கொண்ட பக்தனாய் விளங்கும் இந்த பிராமணன் இடுப்பில் கூர்மையான கத்தி இருப்பதற்கான காரணம் அர்ஜுனுக்கு புரியவில்லை. அதனால் கிருஷ்ணரிடம் இதற்கான காரணத்தை கேட்டான். அர்ஜுனா, நீயே அவரிடம் நேரில் சென்று அதற்கான காரணத்தை கேட்டுக்கொள் என்றார் கிருஷ்ணர். உடனே அந்த பிராமணனிடம், சுவாமி, தாங்கள் ஜீவஹிம்சை செய்யாத பிராமணர், அதனால்தான் உயர்ந்த புல்லை தின்று கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட தாங்கள் ஏன் இடுப்பில் கத்தியை வைத்திருக்கிறீர்கள் என்று வினவினான் அர்ஜுனன். என் பகைவனை பழிதீர்க்க நேரில் சந்திக்கும் காலத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கேன். அதற்காகத்தான் இந்த கத்தியை வைத்திருக்கிறேன் என்றான் அந்த பிராமணன். அந்த பகையாளி யார், அதையும் எனக்கு சொல்லிவிடுங்களேன் என்றான் அர்ஜுனன். அந்த பகையாடி கொடும்பாவியான அர்ஜுனன் தான் என்றான் பிராமணன். அர்ஜுனனா, சுவாமி, அவன் என்ன தவறு செய்தான் என தேய்ப்புன்னு கேட்டான் அர்ஜுனன். அவனது துஷ்டத்தனத்தை எப்படி சொல்வேன்? என் தெய்வமாகிய பகவானையே அவன் தேர்ப்பாகனாகி தேர் ஓட்டும் நிலைக்கு கொண்டு வந்தான். அது மட்டுமன்றி குருட்சேத்திர போரில் அவன் சண்டையிட என் பகவானையும் துணை சேர்த்து கொண்டான். என்ன கர்வம் அவனுக்கு என்றார் பிராமணன். இதை கேட்டு உண்மையிலேயே பகவான் மீது பிராமணன் கொண்டிருந்த தீவிர பக்தியை கண்டு பிரமித்து போனான் அர்ஜுனன். அந்த நிமிடமே தன்னை விடவும் பக்தியில் உயர்ந்தவர் எவரும் இல்லை அகங்காரத்தை விட்டுவிட்டான். இதிலிருந்து தெரிவது என்னென்றால், தற்பெருமையும் அகங்காரமும் உள்ளவர்களுடைய உள்ளத்தில் கடவுள் கருணை நிலைத்திருப்பதில்லை. பரிவும் அடக்கமும் உள்ளவருடைய உள்ளத்தில் தான் கடவுளின் அருள் நிலைத்திருக்கும். இதுவே நமக்கு தெரிந்த உண்மை.